மதுரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இப்ப இருக்கின்ற சில அதிகாரிகள் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கின்ற பத்திரிகையில வந்த செய்தி. அது மட்டுமல்ல, இந்த மாநகராட்சியுடைய மேயர் அவருடைய கணவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருப்பது இந்த மாநகராட்சிக்கு மேயராக இருப்பது ஒருவர், கைது செய்யப்பட்டது அவருடைய கணவர். எப்படி முறைகேடு நடந்திருக்கு என்று சொன்னால் மேயரை கைது செய்திருக்க வேண்டும். அவர் இல்லாம அவருடைய கணவர் முறைகேடு நடந்திருக்கும், அவருடைய உத்தரவின் பேரில் இல்லாம முறைகேடு நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆகவே மேயரை காப்பாற்ற வேண்டும் என்று ஆளுங்கட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் மேயருக்கு துணையிலிருந்து கண் துடைப்பு நாடகத்தை இன்றைக்கு அரங்கேற்றுகின்றது. அவருடைய கணவரை கைது செய்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தவுடன் முழுமையாக விசாரணை நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த வரி வீட்டுக்கு மட்டுமல்ல, கடைக்கு மட்டுமல்ல, நாம வளர்த்துற அது மட்டுமல்ல, அதிகமாக முறைகேடு நடைபெற்றுவதாக பல புகார்கள் வந்துள்ளன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் இந்த அனைத்து புகார்களும் விசாரிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மக்களிடத்திலிருந்து வரி வசூல் செய்யப்பட்டதை எந்த விதத்திலும் முறைகேடில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதோட இந்த அரசாங்கம் செயலிழந்த அரசாங்கம் என்பதற்கு பல உதாரணம் இருக்குது. இப்போ நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு, இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கக்கூடிய டிஜிபி 31ஆம் தேதி ஓய்வு பெற்று விட்டார். அந்த 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதற்கு முன்பாகவே 3 மாதத்திற்கு முன்பாகவே அந்த தகுதி வாய்ந்த டிஜிபி அவருடைய பட்டியலை யுபிஎஸ்சிக்கு அனுப்பி அவர்கள் அதில் 3 பேரை தேர்ந்தெடுத்து மாநில அரசுக்கு அனுப்பி அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியா நியமிக்க வேண்டும். இன்றைக்கு தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு டிஜிபிக்கு இருக்குது. அவர்தான் உயர்ந்த பதவி காவல்துறையில். அந்த பதவி கூட உரிய நேரத்தில் நியமிக்க முடியாத ஒரு கைலாகாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் இன்னைக்கு புதிதாக ஒரு டிஜிபி பதவி ஏற்றிருக்கின்றார். அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை. 8 டிஜிபிக்கு பிறகு 9வது டிஜிபியாக இருக்கின்ற இன்னைக்கு புதிதாக ஒரு டிஜிபி பதவி ஏற்றிருக்கின்றார். அந்த தகுதியின் அடிப்படையில் அவர்கள் நியமிக்கவில்லை. 8 டிஜிபிக்கு பிறகு 9வது டிஜிபியாக இருக்கின்ற அவர் பொறுப்பு டிஜிபியாக நியமித்திருக்கின்றார். ஏற்கனவே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கு சிறுமி முதல் முதியோர் வரை பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குறித்த காலத்தில் இந்த டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் தெரியும். அப்படி இருந்தும் இந்த அரசு வேண்டும் என்று திட்டமிட்டு தங்களுக்கு வேண்டியப்பட்டவர்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் இந்த டிஜிபி நியமனத்திலே சரியாக நடந்து கொள்ளவில்லை. அதனால நேற்றைய தினம் பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்கின்ற பொழுது இதற்கு முன்பு இருக்கின்ற 8 டிஜிபிகள் அந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை. அந்த 8 டிஜிபியின் கீழ் தான் தமிழகத்தில் பல துறைகள் அவள் நிர்வகித்து வருகிறார்கள். ஒவ்வொரு டிஜிபிக்கும் ஒரு பகுதி பிரித்து கொடுத்துருக்கிறாங்க. பொருளாதார குற்றப்பிரிவுனா அதுக்கு ஒரு டிஜிபி, அதே போல தீயணைப்புனா அதுக்கு ஒரு டிஜிபி. இப்படி 8 டிஜிபிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறவில்லை என்றால் இந்த அரசாங்கம் எப்படி நடக்கும்? எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? ஆக காவல்துறையிலேயே ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? சொல்லுங்க. இன்றைக்கு ராணுவம் நாட்டை காக்குது, காவல்துறை மக்களை பாதுகாக்கின்றது. மக்களை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பதவியில் இருக்கிற டிஜிபிக்கு கூட குறித்த நேரத்தில் குறித்த காலத்தில்
நியமனம் செய்ய முடியாதது. அதை பெற்று முறையாக தகுதி வாய்ந்த டிஜிபியை நியமிக்க வேண்டும் என்று தெரிவித்து